ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த இண்டக்ஷன் கிளாஸ் உடஞ்சிருச்சுங்க சார், அது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பழைய செஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேஸ்ட்டு தான், 888 பேஸ்ட்டு, போஸ்ட் ப்ராடக்ட்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, அவைலபிள் தான். ஸோ இதோட அட்டை பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இது தான் பயன்படுத்துகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு 5 ஹவர் ஆகும், ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு இது வந்து நல்லா ஃபிட் ஆகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு கிளாஸை கரெக்டாக ஒட்டி விட்டு இது மேலே ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 5 மணி நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். வேறு ஹெவியான பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கிளாஸை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உங்களால் பிரித்து எடுக்க முடியாது. இது நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஐபி தின்னரை அடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாசாமல் அடியில் ஒரு கத்தி வச்சு இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ ரொம்ப ஹெவியான பேஸ்ட்லாம் போட்டு ஒட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கிளாஸ் டேமேஜ்னால் மறுபடியும் பிரித்து எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான், வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி ஒட்டுறதுன்னு இப்போ சொல்லி காட்டுறேன். ஸோ முதல்ல இந்த பேஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே இதில் ஒட்டியிருந்த பேஸ்ட் என்ன பண்ணும், நல்லா கத்தியை வச்சு இந்த சைடெலாம் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம மறுபடி அப்ளை பண்ணுற பேஸ்ட்டு கரெக்டாக ஒட்டும். ஓகேங்களா? இது போல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு, உங்கள்கிட்ட உப்பு காகிதம் இருந்துச்சுன்னா நைஸ் உப்பு காகிதம் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு, நைஸ் உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தமாக டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணணும். டஸ்ட் இருந்தால் ஒட்டாது, மறுபடியும் பிடிங்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உப்பு காயதெல்லாம் நல்லா நீட்டாக போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஸோ இந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். பேஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில். எப்படி அப்ளை பண்ணிக்கணும் உங்களுக்கு சும்மா சாம்பிள் தான் காட்டுறேன், நான் ஒட்டலை. ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இந்த காடியில் அந்த பள்ளத்தில் நல்லா இறங்குற மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருங்க. ஸோ 4 பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் அப்ளை பண்ணலை, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சும்மா ஒரு டெமோவாக தான் காட்டுறது. கிளாஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிளாஸ் கிடைக்கிது. ஸோ சைஸு சொன்னிங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் தான் அது. ஓகேங்களா? இப்போ வச்சுட்டு ஓரளவு நல்லா இந்த கண்ணாடி கடியிலையும் இங்கேயும் உங்களுக்கு முடிஞ்சால் ஓரளவுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயே பேஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு, ஸோ இது மேலே ஏதோ ஒரு நார்மலான வெயிட்டான ஒரு சின்ன பொருள் வச்சு இது மேலே இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு நல்லா காஞ்சிரும். காஞ்ச உடனே உங்களுக்கு கரெக்டாக கிளாஸ் ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? எவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பேஸ்ட் பயன்படுத்துங்க. ரொம்ப ஹெவியான பேஸ்ட்லாம் பயன்படுத்துனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது கிளாஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியெல்லாம் பிரித்து எடுக்க முடியாது, நமக்கு அடுப்பு வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே நண்பரே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.